ஆக்சுவலி டிடிஎஃப் உண்மையை சொல்ல போனால் துண்டு கட்டிட்டு தான் உட்காந்துருக்கேன். பட் உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்லக்குட்டி எப்படிடா இருக்க? சூப்பரா இருக்கேன். நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? லைஃப் எல்லாம் எப்படி போகுது? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் சூப்பரா இருக்காங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். எதுக்குண்ணா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க? இப்போ எதுக்குன்னு கேட்டு என்ன ஒரு விதமா கலாய்க்கிறியா நீ? ஐயோ அப்படிலாம் இல்லண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீ மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். அஞ்சலும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், உன்னால எவ்வளவுக்கு முடியுமோ சீக்கிரமா சென்னைக்கு கிளம்பி வா. அண்ணா நான் சென்னையில தானே இருக்கேன். சென்னையில இருக்கியா? உனக்கு சென்னையில என்னடா வேலை? நீங்க ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறீங்கங்கறத நேத்து நைட்டே கால் பண்ணி அஜிஸ் என்ன சொல்லிட்டாங்க. அதான் நைட்டோட நைட்டா அன்ரிசர்வ் ட்ரெயின்ல இருந்து வந்தோம்ல. இப்ப சென்னையில தான் இருக்கேன். சென்னையில எங்கடா இருக்க? அண்ணா ஒரு நிமிஷம். போனுக்குள்ள இருந்தப்பா இங்க வந்துட்டேன். ஹாய் டிடிஎஃப், தயவு செஞ்சு யாருமே வந்து பண்ண யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சோம், கடைசியில சர்ப்ரைஸ் ஆகி நிக்கிறேன். வணக்கம், நான் உங்க வாசனை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சூப்பரா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சோ நம்மளோட தம்பி நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி வந்து பாத்தீங்கன்னா 5 மில்லியனை தாண்டிட்டாரு. இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4. அதுதான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். வந்து 4.8 சம்திங் 4.9 சம்திங் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள்ல 5 வந்துருவாரு. நம்மளோட விளாக்ஸை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மேக்கிங் பண்ணி இன்னும் கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா போட்டு, பட் என்னதான் இருந்தாலும் நம்மளே காய்ச்சிருக்கா இல்லைன்னு சொல்லல. பட் இது வந்து ஆனா அது வந்து நான் பண்ற மாதிரியே இருக்காது. நிறைய நான் பண்ணதே இல்லை. அதை வந்து ரொம்ப எவால்வ் பண்ணி அப்படி இப்படியோ பண்ணி ஆனா அச்சு தூள் கேட்டு இப்போ 5 மில்லியன் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சீக்கிரமா நீங்க 10 மில்லியன் வரணும், அதை நான் பார்க்கணும் கண்டிப்பா. சரிங்களா? அண்ட் வந்து தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பட் சர்ப்ரைஸ் உண்மையாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அஜித் பை உள்ளாய வச்சுட்டு உண்மையாவே போட் பண்ணி சொல்லிட்டான். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டா பண்ணிட்டோம். உண்மையாவே போட் பண்ணி சொல்லிட்டான். டேச்சலும் உன்னை வந்து வாசன் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறான், கிளம்பி வந்துடா அப்படின்ட்டான். கிளம்பி வாடல சொன்ன சர்ப்ரைஸ் பண்ண போறது எல்லாத்தையும் மாப்பிள்ள சொல்லிட்டான். பட் இருக்கிறதா பட் ஆக்சுவலி எங்க கேங்குள்ளேயே அது அப்படிதான். யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னா எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா தெரியாம சொல்லிடுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண போறோம்னா தம்பிய நல்ல வேலை இப்படின்னு அப்படின்லாம் போல அப்படிதான் பண்ணுவான். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாசன் அண்ணன் கூட வந்து ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு என்னென்னலாம் அவங்க பண்ண போறாங்களோ அது கூட நம்ம இருந்துட்டு அப்படியே பயங்கரமா ஃபன் பண்ண போறோம். ஸோ வந்து ஜிம்முக்கு போகலாம், தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா தம்பில் தூக்க விடலாம். ஸோ வந்து இன்னைக்கு பயங்கர அல்டிமேட் ஃபன் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு சந்தேகம் நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பெல்லைக்கன் தட்டிட்டுக்கோங்க. ஓகேங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறோம். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 2:35 ஆச்சு. தம்பி பேர் தான் வந்து பண்ண ஆலன். டேய் கிட்டத்தட்ட எத்தனை நேரமா இருந்தா அவனு 5 பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்ததுல இருந்து வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. மாப்பிள்ள ஆளே காணும். கால் பண்ண உனக்கு இந்த வாரம் சொல்றாரு தவிர வரமாட்டிக்காரு. அது இதெல்லாம் பரவாயில்லைங்க. அன்னைக்கு ஒரு நாள் பண்ணாம பாருங்க, ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ள எங்கடா இருக்க? ஏய் அந்த முக்கல பாரு, தெரியுதம் பாரா, ஏய் எட்டி பாரு, ஏய் கை காட்டுற பாரு, தெரியுதா பாரு அப்படிங்கிறான் பயப்புல. அதுக்கப்புறம் கையெல்லாம் தெரியுதான்னு கேட்டும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தான். என்ன சொல்லுது? கண்டென்ட்டே சொல்லியடா. ஆடி அமுக்கு காப்பி. ஹலோ, எவ்வளவு நேரம் ஆகும்டா மாதிரி இருக்கு? 4 மினிட்ஸா? கன்ஃபார்ம் தானே? வாடா. ஸோ டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமர் ஆன் பண்ண போகிறோம். நீங்களே டைம் வந்து பார்த்துருக்கோங்க. தெரியுதாச்சுலாம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே 30 மே 14:36. ஓகேங்களா? 14:36னா 13:40 2:36 தானே? 2:36 ஆச்சு. எத்தனை மணிக்கு வரான்னு பார்க்கலாம். தம்பி பேர் ஆலன். ஸோ வந்து குட்டி டிடிஎஃப் தம்பியோட ஃப்ரெண்டு. ஆனா தம்பியோட கமெண்ட் என்னைக்குமே நம்ம வீடியோல இருக்கும். ஆமா. சோ தம்பியை வந்து பண்ணா நான் லைக் பண்ணாம இருந்த நாட்களே கிடையாது. அதே மாதிரி நான் என்னோட போன் எடுத்து அவனுக்கு கமெண்ட் பண்ணிக்கிடுவான். சும்மா ஜாலிக்கு பண்ணா தம்பி வந்து பண்ண கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, நல்லா பண்றாங்க, நல்லா இருக்கு, ஃபன்னா அல்டிமேட்டா இருக்கு. ஆனா பயங்கர அநியாயம் பண்ணிட்டீங்கடா என்னைய வச்சு. ஏங்க நான் என்னைக்காவது மாடெல்லாம் போயிட்டு இருக்கு ரோட்ல, மாட்டை பார்த்து தங்கம் ஷூ போட்டங்கம் அது கடமை உன்னாலதான் நான் தங்கங்கிற வார்த்தையை விட்டுட்டேன். ஆக்சுவலி உன்னால இல்ல, சில பல காரணங்கள். ஆனா அது ஆக்சுவலி எங்க ஊர் ஸ்லாங். இப்ப நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்ல எல்லாம் ஒரு ஸ்லாங் பேசுவாங்கல்ல, உங்களோட ஸ்லாங் வருதுல, அதுதான் நம்மளோட அந்த ஸ்லாங். காட்டுப்பா, காட்டுட்டப்பா. ஈவினிங் 4:20 ஆச்சுங்க. எக்ஸாக்டா சொல்ல போனா 4:16 உங்களுக்கு அதுல தெரியும்.
அது 2 நிமிஷம் சாமி சா வச்சு அந்த சொல்லுவேன் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க, இந்த முக்கள் தெரியல பாரு, கை காட்டுறா, கை தெரியுதா, தலை தெரியுதா அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சன் தான் வந்து இப்படிலாம் இருப்பாங்க, டைமிங்க்கு இருக்கணும். ஆனா நான் இன்னைக்கு வந்து மேல ஒர்க் அவுட் பண்ணினேன். ஜிம் மாஸ்டர் தெரியும் அப்படி இல்லப்பா, செஸ்ட் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. டேய் அந்த கார் ஓட்ட விடு, கார் ஓட்டுறவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் கிடையாது, அதெல்லாம் நீதான் அப்படிங்கிறியா? அதுவும் என்னமோ உண்மைதான். சரி விடுங்க. ஒரு கமெண்ட் படிச்சேங்க, அஜீஷ் ஆப்பிள் சாப்பிட்டு ஓட்டியதால் டிடிஎஃப் வாசன் கைதுன்னு. செம கமெண்ட். ஆக்சுவலி மத்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது, அந்த கைதுங்கும் போது ஒரு மாதிரி அது ஒரு நமக்கு ஒரு இதா இருக்கும். எப்படி இருக்குன்னா இல்ல பழகல, இது ஃபன்னா இருந்துச்சு. மத்ததெல்லாம் அதாவதுங்க கைதுன்னா இந்த விஷயத்துக்கு எல்லாம் கைது பண்றாங்கன்னு யார் அசிங்க பண்ணணும்? இப்ப எங்க போறோம்? நான் அசிங்கப்படுத்த தேவையில்ல, அத டர்ஃபுக்கு போறோம், கிரிக்கெட் விளையாட. நம்ம முத கேட்டமே 1000 ரூபாய்க்கு ஓகே வா, அங்கேயே போலாம் வீட்டுக்கு தானே. அதான் அப்ப அங்கதான் போறோம், அதுக்கு பேர் டர்ஃப் தானே. இல்லடா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் நம்ம காஸ்டியூம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் நான் எம்பையர் ஆக போறேன். இப்போ நம்ம நேரா எங்க போயிட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிடிஎஃப் பிக்சர் போயிட்டு போலாம். நீ போடா, அதாவது நம்ம காஸ்டியூம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோங்க எம்பையர் ஆக போறோம். சோ மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பாச்சு சின்னதா பெருசா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? பரவாயில்லடா, பெருசா தான்டா இருக்கு. அதாவது டிடிஎஃப் 1000 ரூபாய்க்கு போதாதா? ரொம்ப 18+ மாதிரி போயிட்டு இருக்குடா. 1000 ரூபாடா. எப்பவுமே நாங்க இப்படி எல்லாம் பேசுற ஆளுக்கள்லே கிடையாதுங்க. ஆனா ஏன் நீங்க முதல்ல இவ்வளவு அதிவேகமா ஓட்டுறீங்க? ஸ்லோ ஓட்டுங்க, ஸ்லோ ஓட்டுங்க. இந்த மாதிரி 45 60 போறீங்க. ஓ மை காட், 60 கம்மி பண்ணுங்க. டே குட்டி டிடிஎஃப் அமுக்கி பாக்குறியா? அமுக்கி பாக்குறியாடா, முறுக்கி பாக்குறியா? இல்ல அது பைக்ல முறுக்கி பாக்குறியா, இது ஆக்சிலேட்டர் அமுக்கி பாக்குறியா? ஐயோ ஏய் அஜீஸ் மாப்பிள்ளை பாத்தியா? சொல்லிருந்தானா வீடியோல? ஓ நான் டிடிஎஃப்னா அஜீஸ் மாப்பிள்ளை. ஓ ஆலனா? ஆலனா பேசுற ஏதாவது ஆலன் தான் அஜீஷா? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஏய் நான் வீடியோ போட்டிருந்தா குட்டி டிடிஎஃப் பைரோகல். நான் ரொம்ப வருஷம் அந்த பொண்ணு பேர் என்ன ஸ்பைரோகலா? நீ ஒரு பொண்ணு கூட வீடியோ போட்டுட்டு இருந்தியடா? முட்டி போட்டு நடக்க சொன்னீங்க, முட்டி போட்டு நடந்தேன். நீங்க ஜெட்டி போட்டு போக சொன்னீங்க, அது அந்த தம்பி போட சொன்னீங்க, மலாத்துல மூஞ்சில போட்டு மூஞ்சி கழுவுனேன். அப்படிலாம் வீடியோ போட்டு அது நான் சொல்லலாமா இங்க? என்னது ஜெட்டி போட்டா? இல்ல கேசரி போட்டு சொல்லலாமா? பைபிள் அநியாயம். இந்த யார பார்த்தாலும் இந்த மிளகாத்தூள் மூஞ்சில தேய்ச்சிக்கிட்டு முடியல ஃப்ரெண்ட்ஸ். நானே நம்பிட்டேன். நான் வந்து திட்டினேன், அதெல்லாம் தப்புடா, அப்படிலாம் தேய்க்க கூடாது, ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆயிக்காது. ஆனா அது கேசரி பவுடர், கேசரி பவுடரா? அட போவீங்களா, எங்களுக்கே முன்னாடி அடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நம்பிட்டேன்டா. அவரோட டிச்சா இவனுக்கு ஒரு ஃபாலோ தானே பண்ணி விடலான்னு சொல்லிட்டு ஃபாலோ நானே பண்ணிட்டேன். ஆமா, அப்ப அந்த வீடியோ பார்த்தா உனக்கே சென்டிமெண்ட் தவறு, அந்த மாதிரி செய்யக்கூடாது. எல்லாருமே வந்து பண்ண கிரிக்கெட் விளையாட போறோம், எனக்குமே ஆசையா இருக்குங்க, சொல்லி கொடுத்தா விளையாடலாங்க. எவ்வளவு இதை புடிச்சிருப்பாரு கையில, அதனால பேட் பிடிக்க போறாரு. யாரு இவரா? அவர்தான். வீட்டுக்கு போய் பால் பேட் எடுக்க மாட்டேன்டா, பால் மட்டும் தான் இருக்கு. சீரியஸா பேட்டிங் இருக்காதா? இங்க அங்க இருக்காதுடா, எல்லாத்துலயும் இருக்கு. அது நல்லா இருக்காதுடா. நம்ம குவாலிட்டியான பேட் வாங்கி வச்சு நம்ம தனியா ஆடுவோமாடா? நம்ம மட்டும் தான், நம்ம டீம் தான், நம்ம மட்டும் தான். ஓகே ஓகே. இப்ப கண்டிப்பா ஃப்ரீயா இருக்குமா இல்ல புக் பண்ணிட்டாங்களா, கால் பண்ணி சொல்லிட்டீங்களா? போய் பாக்கணும். இப்பதான் பாக்கவே போறீங்க சார். வர்றவங்க எல்லாம் ஆப்போசிட்ல கிரிக்கெட் பேட்டோட போறாங்களேடா. சச்சின் டெண்டுல்கர் ரீல்ஸ் பார்த்தேன். காஷ்மீர்ல வந்து கிரிக்கெட் விளையாடுவார், சூப்பராகும். அவர் வந்து பேட்டை திருப்பி ஆடுவார், சின்ன பேட் வச்சு. பைக்ல கேட்டிருக்கோம். ஓகே டிடிஎஃப் நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. சோ கார்ல இருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றோங்க. டிடிஎஃப் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. தம்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருந்தாரு. சோ சரி தம்பி கிட்டே விசாரிச்சிருமேன்னு சொல்லி தம்பி கிட்ட விசாரிக்கும் போது, அண்ணே என்னன்னு இப்ப வந்திருக்கீங்க, அதெல்லாம் கிடைக்காது, 8 மணிக்கு தான் கிடைக்கும், போயிட்டு 8 மணிக்கு வாங்க அப்படிங்கிறாரு. நாங்களும் கோச்சிங் கத்து தான் வந்தோம். எவ்வளவு நாளைக்கு கோச்சிங்? இல்ல எவ்வளவு நேரம் இருக்கும்? 8 மணி வரைக்கும். எவ்வளவு 1 ஹவருக்கு? மந்த்லி பேசுவாங்க போல. எவ்வளவு மாசம்? நம்ம எதுக்கு உள்ள போய் விசாரிச்சுட்டு வந்துருவோமா? ஆக்சுவலி டிடிஎஃப் நான் நல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய பையன் தான். ஆனா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் கூச்ச சுபாவம்னு சொன்னாலும், ஆனா இனிமேல் சொல்ல போறது இல்ல நான் கூச்ச சுபாவம்னு. இவன் அளவுக்கு கூச்ச சுபாவம் கிடையாது. ஆனா பேசுனா நல்லா பேசுறான், அழகா பேசுறான். யாரு? நீதான். பாத்தீங்களா சொன்ன பாத்தீங்களா யாரு அப்படிங்கிறான். இவன் உண்மையாவே இப்படிதான் கேக்குறாடா இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொல்றாடான்னு தெரியல. ஆக்சுவலி நான் வந்து பண்ண நல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய பையன் தான். சின்ன வயசுல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம தென்னை மரத்துல நந்தெல்லாம் மட்டை கீழே விழுகும். அந்த மட்டையை வந்து பாத்தீங்கன்னா பேட் மாதிரி செதுக்கி, சோ வந்து பாத்துட்டீங்கன்னா குட்டி குட்டி தேங்காய் எல்லாம் விழுகும். இளநீ வந்து எவ்வளவு பெருசா இருக்குங்க, அதே இளநீ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல வந்து இவ்வளவு பெருசு தான் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மாதிரி விளையாடுவோம்.
ரொம்ப ஈஸியா இருக்கும். 6 பறக்க விடுவேன். ஹாய்ப்பா, நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? கேம் விளையாட வந்தீங்களா? நாங்க கிரிக்கெட் விளையாடலான்னு வந்தோம், டர்ஃப் விளையாடலான்னு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஐயோ தேங்க்ஸ் டியர், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா வரணும். சேஃப். தேங்க்ஸ் டியர், ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ட்ரெக்கிங்ல போவீங்களா? இல்லைங்க, ட்ரெக்கிங் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. தம்பி நான் போனது அதையும் பைக் தாண்டா இவன்ட்டு கொடுத்தேன். பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு ஓடிட்டு இருக்கான். தம்பி நான் போனது எதுவும் பாத்திருக்கியா? ஆமா கொல்ல சொன்னா பண்ண முடிய ஆள்தான், பண்ண முடிய ஆள்தான். நான் இப்படி கொல்ல சொன்னேன். இல்ல நான் அதுல நான் பார்த்தேன், நீங்க அந்த எக்ஸாஸ்ட் கூட ஐயபுசால ஓடுச்சுல. இல்ல சின்ன அப்படி சொல்ல. ஓகே டியர், thank you, nice to meet you dear, all the best. நல்லா படிங்க. ஓகே சார், பை. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 4:40 ஆச்சு. இந்த டர்ஃப்ல இருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்க நேரா எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோம்? 1 hour கேட்னோம் இங்க எடுத்து போயிட்டு மதுரவாயில் கிரிக்கெட் டர்ஃப். ஓகே, இப்போ வந்து அப்போ நாங்க வந்து மதுரவாயில் கிரிக்கெட் டர்ஃப்க்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு அப்போ நம்ம ஒண்ணு பண்ணலாம், நேரா ஜிம் போயிடலாம். ஜிம் போய் ஒர்க் அவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகுமா? இல்ல இப்ப கால் பண்ணி எப்ப அவைலபிள் கேளு, அதை வச்சு பிளான் பண்ணிக்கலாம். இதனாலதான் சொல்றது, முன்னாடி கிளம்பும் போதே பிளான் பண்ணி புக் பண்ணிட்டு போகணும். ப்ரோ ஸ்லாட் இருக்கா? அண்ணா நைட் வேணா ப்ரோ, இப்போ ஒரு 5:30க்கு 5 மணி ஸ்டார்ட் இல்லையா? அப்படிங்களா? யாராவது விளையாண்டுட்டு இருக்காங்களான்னு கேளுங்க. சாரி ப்ரோ, நாங்க 10 மணிக்கு தான் தூங்கிடுவோமே. இல்ல விடிய விளையாடு. ஆக்சுவலி அண்ணன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் வவ்வாலா வாழ்ந்துகிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப நாங்க மனித வாழ்க்கைக்கு மாறிட்டோம். மாறிட்டோம். ஐயோ இவனுக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. ஐயோ 10-11 மணி ஆகாது. எங்களுக்கு 10 மணி தான் டைம். 10 மணிக்கு நாங்க பெட்டுக்கு போயிடணும். ஐயோ அது எங்கனாலையும் நம்ப முடியலதான். மாப்பிள்ள ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைட் பண்ணலான் இருக்கேன். டே குட்டி, ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைட் பண்ணலான் இருக்கேன்டா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மீட்டப் வைக்கலாம்னு சரி ஒரு பிளான். பட் இந்த மீட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட் டொனேஷன் பண்றதாகட்டும், பிளான்ட்ஸ் செடிகள் வந்து பண்ண நடுறதாகட்டும். சொல்றதா குட்டின்னு சொல்லி நானே அந்த இது எடுத்து சொல்லிடுறேன். அவன் தர எதுவும் சொல்ல, ஆனா நான் அந்த அவன் ஹெல்மெட் நீ மாத்தி போட்டுக்கோ. அந்த சொல்லிக்கிறேன். டாகுக்கு ஃபீடிங் பண்றதாகட்டும். நேத்து நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம்ல, வேற என்னென்ன பிளான் பண்ணிருந்தோம்? கிளாத்ஸ் தர்றதாகட்டும், ட்ரெஸ். ஏய் ரிவீல் பண்ணிட வேண்டியதான். கிராசரி திங்ஸ் தர்றதாகட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான். நம்ம பசங்களை பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு ரத்த தான முகாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போடலாம். நம்ம பசங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணலாம். நம்ம பசங்க எல்லாம் வந்து ரத்தம் கொடுக்கட்டும். ஆக்சுவலி வந்து நான் வந்து பண்ண காலேஜ் டைம்ல ரெகுலரா வந்து பண்ண பிளட் தரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய போட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பைக் ஓட்டிட்டு இருக்கிறவனை பார்த்து எப்படா ஓட்டுறீங்க, ஒரே வேர்க்குதுங்கிற, முதுகெல்லாம் வலிக்குதுங்கிற. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வரும்டா சொல்லும். அதனால எத்தனை மணிக்கு ஜிம்முக்கு போனோம்? ஓகே, அப்படியே நான் உங்க கூட வந்துடுறேன். ஜிம்முக்கு போயிடலாம். 6 மணிக்கு நமக்கு வேற பிளான்டா. இன்னைக்கு தம்பிங்க எங்க கூட என் கூடயே தான் இருப்பாங்க. அப்போ ஓகே நாங்க போறோம். ஆனா பேச மாட்டாங்க, அவன் இதே இருப்பாங்க. நீ ஒருத்தன் தான்டா பேசுற, அதை பாரு சும்மா இருக்கான். அவனுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா கவர்ச்சியா ஏதாவது இருந்தா பேசுவான். நீங்க ஒண்ணுமே இல்லையா? ஏய் என்ன பல்லாஸ்பத்திரி விடுங்க, பல்லாச்சு கட் பண்றேன். பூச்சி பல்லு வந்துச்சு. ஆமா, ஆனா பல்லெல்லாம் அடிச்சு காணாமே போயிடுச்சு. நான் பாருங்க, இந்த பாரு அந்த பேஸ்ட் போட்டுட்டாங்க. அவன் அடிக்கடி பல்லாஸ்பத்திரி எது போறான் கேட்டியா? டாக்டர் நர்ஸ் பாக்கோ. சரி, அடுத்தது எங்க போவோம்? அவ்வளவுதான், வீட்டுக்கு போய் தூங்கலாம். டேய் என்னடா நான் இல்ல கிடைக்கல, என்ன பண்றது? 6 மணிக்கு நம்ம போலாம்டா. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 4:50 ஆச்சுங்க. ஆக்சுவலி வந்து பசங்க வந்து பண்ண சூப்பர் பிளான் வச்சிருக்கேன் வா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வரும்போது வந்து பண்ண டர்ஃப் போறேன்னாங்க. நான் வந்து பண்ண நம்ம என் பேர் கேப் போட்டு வந்துட்டேன். அப்புறம் கடைசியில நானே வந்து பண்ண சின்ன வயசுல விளையாண்டதெல்லாம் ஞாபகம் வந்து சரி நம்மளே ஒரு பெரிய கிரிக்கெட்டர் தான், நம்மளும் கிரிக்கெட் விளையாடணும் மைண்ட் செட் பண்ணிட்டு வந்துட்டேன். இத்தனைக்கும் வந்து பண்ண கிரிக்கெட்டே விளையாடாத ஆளு விளையாடாத ஆள் வந்து விளையாடுறேன்னு சொல்லி பிக்ஸ் ஆயிட்டேன். இப்ப கடைசியே வந்து பண்ண அங்க கூப்பிட்டு இங்க கூப்பிட்டு மாப்பிள்ள இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாப்பிள்ள, அதனால வந்து பண்ண இன்னைக்கு கிடைக்காது மாப்பிள்ள அப்படின்ட்டானுங்க. மனசே இப்போ உடைஞ்சு போச்சு. இப்போ அண்ணன் வந்து பண்ண புது பிளான் போட்டிருக்காரு. எங்க போறோம்? ஸ்விம்மிங் பூல் போறோம். போன் பண்ணி கேட்டுட்டீங்களா?
வாங்க ஆனா அவங்க கிளாஸ் எடுத்து கொடுப்பாங்கல்ல சூப்பர். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஜிம் போறதுனாலங்க நம்ம ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போறோம் அப்படிங்கிற பட்சத்துல பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன போறோம் இல்ல எதுக்காக போறோம்? என்ன ஒரு தொலைநோக்கு பார்வையில அண்ணா சொல்லிருக்காரு. மசில் ரெக்கவரியும் ஆனா அண்ணா கரெக்டா தான் சொன்னேன். அது கரெக்டா சொல்ற தொலைநோக்கு பார்வை கத்துக்கணும்னு சொல்றப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு ஒரு என்ன சொல்றது அவனுக்கு அவங்க ஊரு கிணறு என்ன மாதிரி சூப்பரா இருக்கும். கிணறுலாம் போனாச்சு தூள் கிளப்பலாம். இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன், நான் கிளாஸ் கேட்டிருந்தேனே இன்னில இருந்தே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? இன்னில இருந்தே நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வரேன்னு சொல்லுங்க. அது நன்றேசி அது இன்ட்ரேசின்னு சொல்லுவாங்க பெரியோரு. அது நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேங்க. சோ டிடிஎஃப் பசிக்குது அதனால வந்து பண்ண போமோகிரானேட் சாப்பிடுவோம். இப்ப முட்டைகோஸ் கலந்து பண்றாங்க. நோ அண்ணா சாப்பிட மாட்டாருங்க. அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது எடுத்து பல்கிங் ஆயிட்டு இருக்காரு. ஆனா அண்ணா சொல்லிக்கலாம் பல்கிங் ஆயிட்டு இருக்காரு பாருங்க. போடாதீங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குண்ணே. நீங்க கட் பண்ண சொன்னதா அதுதான் சில வாட்டி vlogல நானே எடிட் பண்ணி தெரியுவேன் இது நல்ல காமெடியா இல்லைன்னு. ஆனா யாராவது வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருங்கன்னா அது ஒரு நல்ல காமெடியா ஃபீல் ஆகி போட்டுருவேன். பேரு வந்து ஏதோ ஒரு பேரு. ஆனா சர்மிலான்னு ஒரு அக்கா கால் பண்ணிட்டே இருக்காங்க. அது யாருன்னா சொல்லுங்க யாரையாடி இந்த vlogல சொல்லுங்க. சர்மிலா யார்? கால் வந்துச்சு. ஐயோ பயப்படுறாரு. ஐயோ பொய்ய சொல்றதே உண்மை மாதிரி சொல்றாருல்ல. வேணாம் மாப்பிள்ள இது நம்ம இந்த மாதிரி இந்த விஷயத்துல விளையாடவே வேணாம் மாப்பிள்ள. ஐயோ விளையாட்டுக்கு பேசினப்பா. இந்த விஷயத்துல நம்ம விளையாடவே வேணாம். இனிமேல் யார் வாழ்க்கையிலயும் வேணாம் மாப்பிள்ள. ஒருத்தர் பிரிச்சு விட்டோம். யார மாப்பிள்ள நம்ம பிரிச்சு விட்டோம்? ஒருத்தர் இருக்கான் சொல்லுவோம். டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 5:20 ஆச்சுங்க. பிளான் பண்றதுல ஏதாவது ஒண்ணு நடக்கலன்னா பரவாயில்ல, பிளான் பண்ணா எதுவுமே நடக்கலன்னா என்னாச்சுடா? ஒரு கெட்ட பழகுது. ஜிம்முக்கு வந்தாலே வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன வருஷம் உங்க ஜிம்முக்கு வந்துட்டீங்கன்னா இல்லைங்க. ஸோ வந்து பேசிட்டு இருந்தோம்ல ஸ்விம்மிங் பூலுக்கு மேலதான் வந்து பண்ண ஜிம் இருக்கு. ஸோ மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. கேப்பும் ஷார்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நெசசரியா. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேலைக்காகதான். ஏன் சொல்றா ஸ்விம்மிங் நீங்க தான் அலோட் இல்ல. டேய் மழை அதிகமா வர ஆரம்பிச்சிச்சுடா. செம்ம கிளைமேட்டுங்க. இல்ல ஒட்டல ஒட்டினாலும் பெருசா ஒண்ணும் தெரியாது. ஆக்சுவலி டிடிஎஃப் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பண்ண அடுத்த பாட்டுல காட்டுறேன். vlog வந்து பண்ண ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல வந்துருச்சு. அதனால தான் வந்து பண்ண 2 பாட்டா கட் பண்ணி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி கட் பண்ணி போடுறேங்க. ஸோ பார்ட் 2 வந்து பண்ண நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஷார்ப் பண்ண ட்வின் த்ராட்லஸ் சேனல்ல வரும். பசா கன்ஃபார்ம் வந்துருமான்லாம் நீங்க டவுட்டே படுத்தவில்லைங்க. தினமும் காலைல 11 மணிக்கு ஷார்ப் நம்ம ட்வின் த்ராட்லஸ் சேனல்ல vlog வந்துடும். சப்போஸ் வீடியோஸ் வரல அப்படிங்கிற பட்சத்துல லைவ் வந்துருவாங்க. டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம வீடியோல சொல்லியிருந்திருப்போம். நேற்று லைவ்லயும் வந்து பண்ண ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்போம். என்ன விஷயம் அப்படின்னாங்க, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பண்ண மீட்டப் வைக்கலாம். 38 டிஸ்ட்ரிக்ட் 40 டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பண்ண மீட்டப் வைக்கலாம். அந்த மீட்டப்ல வந்து பண்ண மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம சேர்ந்து பண்ணலாங்க. நம்மளாம் சேர்ந்து பிளட் டொனேஷன் பண்ணலாம். நம்மளாம் சேர்ந்து வந்து பண்ண ஊரை கிளீன் பண்ணலாம். நம்மளாம் சேர்ந்து வந்து பண்ண ஃபுட் டொனேட் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுவேங்க. நம்ம கூட நீங்க வந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. இல்ல வச நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், வாங்க நம்ம அங்க போய் பாத்துக்கலாம். அண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. வச இந்த ஏரியால போய் இப்படி ட்ரெக்கிங் பண்ணி போடுவாசா, வச இந்த இடத்துல போய் இந்த மாதிரி டிராவல் பண்ணி போடுவாசா அப்படின்னா, இல்ல வச டெய்லி ருட்டைன் போடுவாசா, ஜெயில் vlog எல்லாரும் கேட்டுட்டீங்க சீக்கிரமா போட்டுட்டு. அண்ட் வந்து ஹவு டு சக்சஸ்ஃபுல் இன் யூடியூப் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் கேட்டுட்டீங்க, அதுவும் சீக்கிரமா போட்டுட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து பண்ண நான் எல்லா கமெண்ட்ஸ் படிச்சிருவேங்க. இன்னைக்கு நீங்க படிங்க. ஸோ மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு இந்த கண்டென்ட் எல்லாம் பேசியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டுக்கு நீங்க லைக் போட்டீங்கன்னா நான் எப்பவும் போல எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சிருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வீடியோட கமெண்ட்ஸ் எடுத்து பார்ப்பேன். இன்னைக்கே நான் எல்லா கமெண்ட்டும் படிச்சிருவேன். பட் இது வந்து 2-3 நாள் கழிச்சு நம்ம பார்ப்போம்ல கமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்டா ஒருத்தங்க இருப்பாங்க, செகண்டா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பண்ணா லைக்னால தான் வந்து பண்ணா முதல் 2வது 3வது இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மற்ற மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க லைக் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைக், செகண்ட் லைக், தேர்ட் லைக்கை வச்சு நான் வந்து பண்ண கண்டென்ட் மேக் பண்ணுவேன். டிடிஎஃப் எனக்கும் அப்பதானே தெரியும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், என்னென்ன மாதிரியான கண்டென்ட் வேணும். நான் ஒரு கண்டென்ட் சூப்பரா யோசிச்சு வச்சிருக்கேன் மாசா, பட் அது உன்னால இப்ப பண்ண முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க போடுங்க. நம்ம ஃபியூச்சர்ல கூட பண்ணலாங்க. இப்ப நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், ஃபியூச்சர்ல பார்க்கலாம். என்ன மாசா துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்கேன்னா, ஆக்சுவலி டிடிஎஃப் உண்மையை சொல்ல போனா துண்டு கட்டிட்டு தான் உட்காந்துருக்கேன். பட் உள்ள பார்த்துட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேங்க, உங்களுக்கு ஆக்வர்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் துண்டு கட்டி வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். பட் நீங்க பாத்துட்டீங்க. ஓகே டிடிஎஃப், நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலைல 11 மணிக்கு சந்திப்போம். நல்ல பயங்கர அல்டிமேட் ஃபன்னா இருக்கும். ஆக்சுவலி சாரிங்க, எனக்கு வந்து பண்ண கிரிக்கெட் போய் அடிச்சு தூர் கிளப்பலாம் நானே விளையாடலாம் தாங்க நினைச்சேன். பட்
என்ன பண்ணுறதுங்க, எதுவுமே கிடைக்கல. அது இதுக்கு தாங்க லைஃப்பில் வந்து என்றைக்குமே பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ நானுமே இனிமேல் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஓகே டிடிஎஃப், நம்ம vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கண்ணாடியில் எனக்கு பார்க்கும்போது நரம்பெல்லாம் தெரியுது சூப்பராக. பட் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே, எனக்கு நரம்பே காணாமல் போயிடுச்சு. தெரிஞ்சுதுங்க உண்மையா? அது தெரியுது பாருங்கள். இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து பண்ணால் தூள் கிளப்பிடும் டிடிஎஃப். நீங்கள் வேணால் பாருங்களேன், கிருத்திக் ரோஷன் சார் மாதிரி வரனா இல்லையான்னு. ஓகே டிடிஎஃப், பை டிடிஎஃப். லவிக்கோ மிஸ்லோட்ஸ் பார்த்து பதமாக டர்பி டிக்கெட் எவ்வளோ வேகம் போது அது ஹெல்மெட் போட வேண்டியிருக்காங்க. பை டிடிஎஃப், லவிக்கோ மிஸ்லோட்ஸ் பார்த்து பதமாக சேஃப் பாருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.